ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் சரிங்களா, அந்த இண்டிகேட்டரு நம்ம எப்படி நம்மளோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணுறது சரியா. பாதி பேருக்கு வந்து அந்த எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் பாதி பேருக்கு வந்து அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தெரியவே இல்லை சரிங்களா. அது எப்படி வந்து நம்ம அந்த லிங்கை பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபேவரேட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைங்க. அதனால் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சரிங்களா, டெலிகிராம் குரூப் வந்து போய்க்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நம்ம பின் மெசேஜ்லேயும் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. அதை நீங்கள் தொட்டிங்கனாலே போதும், இந்த இடத்துக்கு கொண்டு போய் நேராக விட்டுரும். ஸோ இதில் வந்து இந்த லிங்க் வந்து இருக்குது. இந்த லிங்க் தான் நம்மளுக்கு தேவை சரியா. ஓகே, ஸோ இப்போ நம்மளால் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அலௌடு இல்லை, ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஐடியில் வந்து நான் வந்து பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லிங்க்கு ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கு தான் நம்மளுக்கு தேவை. இந்த லிங்க்கு தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ இதுதான் முக்கியம். இது நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களோட ஃபேவரேட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃபேவரேட்டில் வந்து ஆட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க, ஏன்னா இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து டெலிகிராம் வெப்பில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் மூலிமா பண்ணும்போது உங்களோட டெலிகிராம் வெப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எதை ஃபேவரேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் வந்து பண்ண சொல்லும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிம்பிளாக பேக்கில் போய்க்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து என்ன பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி லிங்க் வரும் சரிங்களா. காப்பி லிங்க் வரும், அப்படி இல்லைனா ஓப்பன் இன் அனதர் ப்ரௌசர் வரும். நீங்கள் எதுலனாலும் நீங்கள் காப்பியே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பி பண்ணிவிட்டு அப்படி டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசர் சரிங்களா, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து போய்க்கோங்க சரியா. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து போய்க்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி வந்து க்ரோம் ப்ரௌசரில் என்னோட அந்த ஓல்டு ஐடி இருக்குது, அதனால் நான் வந்து அதில் போல் நான் வந்து எட்ஜில் வந்து போகிறேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து போகிறேன் சரிங்களா. ஓகே, மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேங்க போகிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டே காட்டிடுறேனே. இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபேவரேட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி போய்க்கிறேன். ஓகே, நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபேவரேட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபேவரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் ஓடிடி சரிங்களா. நம்மளோட என்எஸ்சி ஓடிடி ஆப்ஷன் செயின் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே வந்து என்ன இல்லைங்க இதில் வந்து ஃபேவரேட்டில் வந்து இல்லை சரிங்களா. இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபேவரேட்டில் வந்து என்ன இல்லைங்க, வேறு எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லை, இந்த ஒரு இண்டிகேட்டர் தான் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடி வந்துக்கிறேன். இதில் நம்ம சர்ச் பாரில் நம்ம காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த லிங்க்கை வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் இதில் போடுங்க, போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கணும் சரிங்களா. நம்ம அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கணும், புரியுதுங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரியா. அக்கௌண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கணும், லாகின் பண்ணியிருக்கணும் அதில் சரிங்களா. அதில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டார் சிம்பிளை தொட்டாலே போதுமானது. என்னங்க, தொட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே தொடும் பொழுது இங்கே வந்து கவுண்டிங் வந்து கூடும் சரிங்களா. ஆல்ரெடி இப்போ வந்து நம்மளுக்கு 348 பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ நான் இதை வந்து தொடுறேன், இந்த ஸ்டாரை வந்து நான் இப்போ தொடுறேன், தொட்டுட்டேன். இப்போ 349 ஆகிடுச்சு சரிங்களா. நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து இது ஃபேவரேட்டில் ஆட் ஆகிடுச்சு. நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன செஞ்சிருச்சுங்க, ஃபேவரேட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டாங்க, இது ப்ரொடக்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து வராது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லிங்க் மூலிமா போயிட்டு
நீங்கள் இந்த அதாவது இந்த ஃபேவரட் வந்து பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் ஃபேவரட்டில் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? ஃபேவரட்டில் வந்து என்ன செய்யுங்க, ஆட் ஆகிடும். நீங்கள் அதை தொட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த இதை தொட்டாலே போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூட போகும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூட வந்துடும். சரியா? வந்துடுச்சா? இப்போ நான் அதை டிலீட் பண்ணிடுறேன். ரெண்டுமே டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டிகேட்டருக்குள்ளேயே போய் பார்க்குறேன். இண்டிகேட்டரில் ஃபேவரட்டுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குங்க, இந்த இண்டிகேட்டர் வந்திருக்கும். சரிங்களா? நம்மளோட இண்டிகேட்டர் என்ன செஞ்சுருக்கும், வந்திருக்கும். சரிங்களா? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி தாங்க சிம்பிளாக வந்து ஆட் பண்ணணும் உங்களோட இதில். இந்த நான் கொடுக்குற இண்டிகேட்டர் மட்டுமே இல்லை, நீங்கள் யார் இண்டிகேட்டர் கொடுத்தாலுமே இந்த மாதிரி லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் என்ன செய்யணுங்க, போய் அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம இப்போது இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி செட்டிங்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். எக்ஸ்பைரி டேட் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரெக்டாக கொடுக்கணும். எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இந்த வேல்யூ வந்து வந்துடும். சரியா? ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.